பொடி தோசை செய்யலாம். இது பெரிய தோசைக்கல். அதனால் 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பொடி எடுத்து கையில் இந்த மாதிரி தூவினீங்கன்னா தான் ஈவனாக தூவ முடியும். அதனால் இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிக்கோங்க. தூவினதுக்கப்புறமா எண்ணெய், நெய், வெண்ணெய் எது வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு தோசைக்கரண்டி வச்சு அந்த பொடி அந்த தோசை எல்லாம் சமமாக தடவி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சுற்றி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து விட்டுட்டு அப்படியே தோசையை மடக்கி போட்டு எடுத்துருங்க. இதை திருப்பி போட வேணாம். திருப்பி போட்டோன்னா பொடியெல்லாம் தோசைக்கல்ல சிந்திட்டு பொடி வந்து தோசையில் ஒட்டிட்டு வராது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கல்லில் தோசை ஊற்றும் போது கல்லோட ஹீட் வந்து மீடியமில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை ஊற்றிட்டு தேய்க்கும் போது கண்டிப்பாக அது தேய்க்க முடியாது. கல் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேய்க்க தேய்க்க மாவு வந்து ஒரு சைடு வெந்து அப்படியே உருண்டுக்கிட்டே வரும். அதனால் இந்த மாதிரி பெரிய கல்லில் ஊற்றும் போது என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா தோசை பெருசாக ஊற்றுனதுக்கப்புறம் தடவி விட்டதுக்கப்புறம் ஹீட் அதிகம் பண்ணி